த மிஸ்ட்ரி ஆஃப் கிளாஸ் வில்லேஜ், த மேஜிக்கல் ஜேர்னி ஆஃப் சாண்டா கிளாஸ். தூரத்தில் உள்ள நெல்லை போன்ற ஒரு இடத்தில் தெற்கில் பனிமூடிய சிறிய கிராமம் கிளாஸ் இருந்தது. அந்த கிராமத்தின் நடுப்பகுதியில் நிக்கோலஸ் என்ற ஒரு அன்பான மனிதன் வாழ்ந்தான். மெல்லிய புடவை அணிந்திருந்தாலும் அவரது மனம் எப்போதும் சூடாக இருந்தது. நிக்கோலஸ் ஒரு திறமையான பொம்மை உற்பத்தியாளராக இருந்தார். தனது வீட்டின் ஓரத்தில் அமைந்த சிறிய பணிமனையில் மணிக்கணக்குகள் உழைத்து பொம்மைகளை உருவாக்குவதில் மிக்க ஆர்வம் கொண்டிருந்தார். அவற்றை சந்தைக்கு விற்காமல் கிராமத்தில் உள்ள ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாக வழங்கி அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார். சரியில்லையே நிக்லஸ், என்றார் அவரது நண்பர் ஆண்ட்ரூ. நீ எப்போதும் இலவசமாக கொடுக்கின்றாய். உன் வாழ்க்கையை நான் எப்படி காப்பாற்ற முடியும்? நிக்கோலஸ் சிரித்து கூறினான். ஆனால் என்ன, குழந்தைகள் சந்தோஷமாக இருந்தால் அதுதான் எனக்கு உண்மையான சாப்பாடு. இதுவே என் வாழ்வின் மகிழ்ச்சி. மர்மமான நிகழ்வு. ஒரு இரவு அசாதாரண குளிர் காரணமாக கிராமத்தினர் அனைவரும் வீட்டுக்குள் இருந்தனர். நிக்கோலஸ் தனது வீட்டில் பழைய நண்பர்களுடன் உரையாடிக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு திடீர் ஒளியுடன் அவன் கண்கள் திறந்து பார்த்தான். வீட்டின் வெளியில் பனி இடையே ஒளிரும் மாயம் போன்ற ஒரு குதிரை எழுந்து நின்றது. அதன் அருகே ஒரு சிறிய பனி மனிதன். நிக்கோலஸ், நீங்கள் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறீர்கள். உங்கள் நல்ல மனதிற்கு பரிசாக ஒரு மறுபடியும் சந்தர்ப்பம் கிடைக்க உள்ளது, என்றான். மாய விலங்குகளின் அழைப்பு. நிக்கோலஸ் பனிமனிதனின் வார்த்தைகளை கற்கையோடே ஏற்றுக்கொண்டான். மறுபடியும் சந்தர்ப்பம் என்றால் என்ன என்று எண்ணிக்கொண்டிருந்தான். பனிமனிதன் சிரிப்புடன், நீங்கள் உண்மையில் வாழ்க்கையில் ஒரு பெரிய பொருள் அடைவீர்கள். நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டும், என்றான். பனிமனிதனை பின்பற்ற நிக்லஸ் பனியில் தனது மெத்தையின் மேல் இருந்து பயணம் தொடங்கினான். அவர்கள் செல்லும் பாதை பனியால் மூடப்பட்ட மரங்களின் நடுவே சென்றது. விண்மீன்கள் வானில் ஒளிர்ந்து வழிகாட்டியன. காட்டின் நுழைவாயில் கிட்டத்தட்ட 1 மணி நேர நடைபயணத்தின் பின் அவர்கள் பெரிய விறகு கதவுக்கருகில் வந்து சேர்ந்தனர். அந்த கதவு அசாதாரணமாக உயரமாகவும் அதன் மேல் பனி கற்களால் சிதறியிருந்தது. இது என்ன என்று நிக்கோலஸ் கேட்டான். பனி மனிதன், இது மாயவனத்தின் நுழைவாயில். இங்கேயே உங்கள் வாழ்க்கையின் உண்மையான பயணம் தொடங்குகிறது, என்றான். அவர் ஒரு சிறிய வெள்ளை நட்சத்திரத்தை தனது கையிலிருந்து எடுத்துக்கொண்டு கதவின் முன் வைத்தார். கதவு மெதுவாக திறக்கத் தொடங்கியது. அதன் பின்னால் ஒரு பித்தளை வண்ணத்தில் ஒளிரும் வனம் இருந்தது. மாய விலங்குகள் குழு. நிக்கோலஸ் அந்த வனத்தில் நுழைந்த போது அதிசயங்களால் மெய் மறந்தான். வானில் பறக்கும் ஒளிரும் மயில்கள், பனியில் நடக்கும் மழலைகள் போன்ற அற்புத விலங்குகள் அவனை சுற்றியிருந்தன. நீங்கள் யாராக இருப்பீர்கள் என்ற கேள்வி அவரை ஆச்சரியப்படுத்தியது. பின்னர் நிக்கோலஸ் தனது கண்களை ஆச்சரியமாக விரித்து ஒரு பெரிய இளம் பசு போன்ற விலங்கு பேசுவது போல கண்டு அதிர்ந்தான். நான் டாஷர், மாயக் குதிரைகளின் தலைவனாக இருக்கிறேன். இந்த வனத்திலிருந்து உலகம் முழுவதும் மகிழ்ச்சியை வழங்க வேண்டும் என்று மயக்கமாக சொன்னது. அவருடன் கியூபிட், காமெட் மற்றும் ரூடால்ஃப் போன்ற மாயக் குதிரைகளும் இருந்தனர். அவர்கள் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட ஒருவரை சேர்ந்து பார்த்தனர். நாங்கள் உங்கள் உதவியுடன் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியை எடுத்து செல்ல வேண்டும், ரூடால்ஃப் தெரிவித்தார். கடமையின் விளக்கம். மாய விலங்குகள் நிக்கோலஸுக்கு ஒரு அற்புதமான கடமை தந்தன. உங்கள் பொம்மை உற்பத்தி திறமை மற்றும் உங்கள் நல்ல மனதுடன் நீங்கள் உலகின் குழந்தைகளுக்காக உண்மையான திருப்பியை உருவாக்க வேண்டும். உங்கள் பொம்மைகள் மாயவனத்தின் சக்தியால் தெய்வீகமாக மாற்றப்படும். நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நாள் இந்த மாய வாகனத்தில் புறப்பட்டு மகிழ்ச்சியை வழங்க வேண்டும், என்று ரூடால்ஃப் கூறினான். நிக்கோலஸ் இதை கேட்டவுடன் குழப்பமடைந்தான். நான் அதை எப்படி செய்வேன்? எனக்கு இந்த பெரிய பொறுப்பு ஏற்க இயலுமா, என்றான். டாஷர் தன்னம்பிக்கையை ஊட்டும் சொற்களால், உங்கள் மனதில் நல்லது மட்டுமே இருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பணி உலகத்திற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் வழங்கும், என்றார். கோட்படை கண்டுபிடிப்பு. நிக்கோலஸ் மாய வனத்தில் அழகிய சூழலில் சென்றபோது ஒரு கேள்வி அவனது மனதில் எழுந்தது. எப்படி நான் ஒரு மாய வாகனத்தை உருவாக்குவேன்? டாஷர் மற்றும் ரூடால்ஃப் சிரித்து பின்வந்தனர். நீங்கள் குழம்ப வேண்டாம். எங்கள் வனத்தில் சிறிய ஆனால் மிகவும் திறமையான உதவியாளர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள், என்றனர். அந்த நாளின் பிற்பகலில் நிக்கோலஸ் மாய வனத்தின் மையப்பகுதிக்கு அழைக்கப்பட்டார். அங்கே வண்ணமயமான குடில்கள் மற்றும் எல்ஃப்கள் பணியாற்றும் இடம் இருந்தது.
அவர்தான் நம்முடைய புதிய தலைவர் நிக்கலஸ் என்ற டேஷர். எல்ஃப்கள் அனைவரும் வியப்புடன் நிக்கோலஸை வரவேற்றனர். டிங்கர்பெல் என்ற எல்ஃப், நாங்கள் உங்களுடன் பணியாற்ற தயாராக உள்ளோம். உங்கள் முதல் பணி உலகம் முழுவதும் மகிழ்ச்சியை வழங்க குதிரை வண்டி ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றாள். போட்படையின் உருவாக்கம். டிங்கர்பெல் மற்றும் மற்ற எல்ஃப்கள் நிக்கலஸுவை அவர்களுடைய பணிமனையில் அழைத்துச் சென்றனர். அதில் மாய வாகனங்களுக்கு தேவையான கருவிகள் இருந்தன. இந்த மாய குதிரைகள் ஒரு விசித்திரமான வண்டியை மட்டுமே இழுத்துச் செல்லும். உங்கள் மனதில் அதற்காக ஒரு கற்பனை உருவாக்குங்கள், டிங்கர்பெல் கூறினாள். நிக்கோலஸ் தனது மனதில் நினைத்து பார்ப்பதற்காக மஞ்சள் நிறத்தில் பளபளக்கும் தங்க சக்கரங்களுடன் ஒரு வண்டி உருவாக்கினான். அதுதான், டிங்கர்பெல் கை கொட்டி சொன்னாள். நிக்கலஸ் தனது மனதில் நினைத்து பார்ப்பதற்காக மஞ்சள் நிறத்தில் பளபளக்கும் தங்க சக்கரங்களுடன் ஒரு வண்டி உருவாக்கினான். அதுதான், டிங்கர்பெல் கைகொட்டி சொன்னாள். நாங்கள் அதை பின்னும் உருவாக்குவோம். மாயவியலின் வல்லுநர்கள் அடுத்த சில நாட்களில் எல்ஃப்கள் தங்கள் திறமைகளை பயன்படுத்தி வண்டி உருவாக்கினார்கள். ஒரு தங்கமான வண்டி, பல ஜாடைகள் மற்றும் மாய சக்தியுடன் பறக்கும் திறன் கொண்டதாக உருவாகின. இந்த வண்டி உங்கள் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் உலகெங்கும் பரப்பும், ரூடோல்ஃப் அறிவித்தார். நிக்கலஸ் அதனை ஆச்சரியமாக பார்த்தான். இது உண்மையா என்று கேட்டான். முதலில் பரிசு வழங்கல். நிக்கலஸ் தனது முதல் பயணத்திற்கு தயாராக இருந்தான். ரூடோல்ஃப், டேஷர் மற்றும் மற்ற மாயக்குதிரைகள் அந்த வண்டியுடன் பின்பற்றினார்கள். நிக்கலஸ் வீட்டின் கன்னத்தில் இருந்த சாளரத்தின் வழியாக நுழைந்தான். அப்போது கிறிஸ்துமஸ் மரத்தின் கீழ் பரிசுகளை வைத்திருந்த பொம்மை வேண்டுதல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. நிக்கலஸ் இந்த வீடு மற்றும் பிற வீடுகளைச் சுற்றி குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியை வழங்கி தனது கடமையை நிறைவேற்றினார். சாண்டாவின் மரபு பிறக்கிறது. இவ்வாறு நிக்கலஸ் சாண்டா கிளாஸ் ஆக மாறி உலகம் முழுவதும் குழந்தைகளின் கனவுகளை நிறைவேற்றும் பாதையில் சாமர்த்தியமாக வளர்ந்தான். Subscribe to my channel for more videos.